வாசி வாசி என்னடா நம்ம சதீஷாம லவ்வரை கூட்டு ஓடி வந்துட்டாக்கா. சதீஷாண்ட எவ்வளவு அவசரப்பட்டா? இல்ல மச்சான், அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் செஞ்சு கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இந்த பொண்ணு சூசைட் வரைக்கும் போயிடுச்சுடா. என்ன பைத்தியக்காரமா இருக்கு? டேய் மச்சான், அவங்க அண்ணன் வேற அடியாட்களோட அந்த பொண்ணையை தேடிட்டு இருக்காண்டா. எங்க இருக்காங்க? நம்ம ஷெட்ல தான்டா. அப்படியா? பண்ணி வேற சீக்கிரம் வேறா. போப்பா. ஆஹா, இப்பதான் புரியுது இவன் ஏன் நிறைய தமிழ் சினிமா பாக்குறான்னு. இதுதான் தாலியா? இதுக்குதான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? தாலி தங்கமா தகரமான்றது முக்கியம் இல்லடா. இதை கட்டுறவன் தகுதி உள்ளவனா தரம் உள்ளவனான்றதான் முக்கியம். அந்த தகுதி நம்ம சதீஷ்க்கு இருக்குடா. வாங்கடா போலாம். ஏ மச்சான், சீக்கிரம் வாங்கடா. அவங்க அண்ணன் வந்துட போறான். பார்த்தா நம்மள பிரிக்கிடுவான் பிரிக்கி. சரி வாங்கடா போலாம். மாப்ள, எங்களுக்கு சரக்கு கன்ஃபார்ம் இல்ல? புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகம். சரி வாங்கடா போலாம். எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணத்தை முடிச்சிட்டோம். இனிமே சந்தோஷமா இருக்கலாம். நீங்க ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். ஏய் என்னடா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ற? இதே கடமைடா. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேமன வராது சைட்டோம் மச்சான். சரி நடங்கடா, அவங்க அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி போயிடுவோம். ஆமாண்டா மச்சான், சீக்கிரம் நாம இங்க இருந்து போயிடலாம்டா. சரி வாங்க போலாம் மச்சான். ஆபீஸ் போய் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓகேவா? ஏய் என்னடா அப்படி பாக்குற? உனக்கும் பாக்கியோட அண்ணன் வந்துருவான்னு பயமா? அது இல்லடா, நமக்கு தெரிஞ்ச எஸ்ஐக்கு சொன்ன, இன்னும் வரவே இல்ல. அப்படியா? அப்ப ஏன் இன்னும் அவங்க வரல? சரி நான் போய் எஸ்ஐக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க மச்சான், கூட்டு வந்துடுறேன். நான் வரேன்டா. கொஞ்சம் மணமகளே மணமகனே வா. கொஞ்சம் அடக்கி வாசி. எவ்வளவு சீரியஸான மாதிரி நடந்துட்டு இருக்கு. காமெடி பண்ற. என்ன பண்றது? அடி வயித்துல புளிய கரைக்குது. என்னடா இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், உங்க ரெண்டு பேர் சந்தோஷத்துல என் மேட்டர் மறந்துடாதீங்கடா. அதையும் முடிக்கலாம் மச்சான். மச்சான் அங்க போறா. டேய், போய் அவளை இழுத்துட்டு வாங்கடா. தடுத்தா அவன் தலையை சீவிட்டு வாங்கடா. போங்கடா, போய் இழுத்துட்டு வாங்கடா. போங்கடா. இங்க பாருங்க, இப்ப அவ மனைவி. என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சியை இழுத்துட்டு வந்து. ஏய் வேணாம், போடா. ஏண்டி, உனக்கு இந்த வயசுல காதலா கேக்குது? என்ன இந்த வயசுல காதலிக்காம தம்மா துண்டு பாப்பாவா இருக்கும் போது காதலிக்க முடியா? டேய், ஏய் அடிச்சு தூக்கி விட்டுடா. சாரி. அலியா, அலியா. அலே, என்ன கலர் அப்படி இல்ல? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்க தங்கச்சி மேஜர் ஆனவங்க. அனாவசியமா பிரச்சனை பண்ணாம சைலண்டா இருங்க. ஏன்னா இது சட்டப்படி சொல்லும். அப்ப இந்த மாதிரி காலி பசங்க ஒவ்வொரு பண்ணா தூக்கிட்டு போவானுங்க. நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணும்ல. நல்லா இருக்குது சார், நல்லா இருக்கு. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு கேனங்க மாதிரி தெரியும். அதிகமா பேசுறீங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கீங்க. நீ போமா, அவளை ஜீப்ல ஏத்தியா. போமா, போ போ. டிக்கெட் போ, வண்டியில இரு. வாங்க துரை, வாங்க. சோசியல் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் எல்லா உதவியும் செய்றீங்க. ஆனா எங்களுக்கு தான் ஒண்ணுமே செய்யறது இல்ல. பாருங்க ஐயா, எனக்கு ஒரு தருதலை பிள்ளை இருக்கான். அவனை எப்படியாவது எங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா திருத்தி. உங்க பிள்ளை பேர் என்ன சொன்னீங்க? ஏய், அவன் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? தருதலை தருதலை. எங்க போற? குழந்தை கீழே விழுந்துற போது பாத்து அவளை விடுறா. ஏண்டா குழந்தைய என்ன சொல்லிட்டு வரா? உங்களுக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்ல. என்னம்மா சொன்ன? சும்மா இருடா. யார் யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பே வராதா? ஓமா, எனக்கும் ஒரு வேலை இல்ல. இதுல எனக்கு கல்யாணமா? அது கிடைக்கிறப்போ கிடைக்கட்டும்டா. என்னால முடியலடா. சீக்கிரமாவே இந்த சமையல் கட்டுல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணிடா. அன்புள்ள அத்தை மகளே, மாமன் இருந்து மடல். வேலைக்கு அப்ளிகேஷன் எழுதிட்டு இருக்க. தேவையில்லாம அந்த குரங்கெல்லாம் கூட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. சரி கோவப்படாத, கோவப்படாத. என்னத்த கோவப்படாத? டேய், அவன் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கான். அதுக்கு தான் ஐடியா சொல்லிட்டு இருக்கேன் நானே. டேய், இதுக்கு மேல ஏதாவது பண்ண கோச்சிக்காதடா. முயற்சியுடையா நிகழ்ச்சியுடையா? பெரிய காண்டா சொல்ல வந்துட்டேன். சும்மாரா, நான் வேலைக்கு சொல்றேன். வேலைக்கு தானே எழுதிட்டு இருக்கேன். அப்ப அது லவ் லெட்டர் இல்லையா? இவர் பெரிய இவருக்கு வேற தனியா சொல்லணும். கூட வந்தவனுங்களை பார்த்தா வண்டலூர் ஜூக்கு வந்த புது ஐட்டம் மாதிரியா இருக்கிறானுங்க. போஸ்ட்மேன் சார், இந்த லெட்டர் எப்ப போய் சேரும்? வெளியே சேவ் பொட்டி ஒண்ணு இருக்கு பாரு, அதுக்குள்ள போடு, அது போய் சேர்ந்துரும். இல்லண்ணே, உங்க கை ராசியான கைன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்களே போடுங்கண்ணே. அந்த பொட்டியில போட்டுட்டு போங்க.
தொட்டில போடவும் ஜட்டிலியா போடுவாங்க. நல்லா வேலைக்கு வந்து சேர்ந்தானுங்கய்யா. மாப்பிள நீ காலம் பூரா அப்ளிகேஷன் போட்டாலும் உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போறது இல்ல. அதனால எங்க எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் வேலை நிறுத்த சொல்லி உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி தரேன் வா. என்ன மச்சான் யோசிக்கிற? நம்ம கரண்ட் ஷாட் அழைச்சிட்டு போறோம் வா. ஏய் வாடா மச்சான். சரி சரி வாடா போ. வாடா மச்சான் போலாம். இனிமே நம்ம வேலைக்கு போட்டிக்கலாம். வாங்க சார். கார் தான் கவரா இல்ல மணி ஆர்டர். அப்படியா? உள்ள வாங்க உள்ள வாங்க. வாங்க சார். மணி ஆர்டரா? அது இருக்கட்டும். நீங்க தான் போஸ்ட்மேனா? போஸ்ட் மாஸ்டர். ஓ நீங்க தான் போஸ்ட் மாஸ்டரா? யா. உங்க பேரு சண்முகம் தானே? ஆமா. நீங்க மதுரைக்காரர் தானே? நான் யார் தெரியுதுங்களா? தெரியாது. நான் தான் இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்திருக்கிறேன் புது போஸ்ட் மாஸ்டர். ஏயா இங்க இருக்க சேர தூக்கி அங்க போட்டு அந்த பைல்ட்ட அட்டை அடிச்சிட்டு இருக்க. என்ன டியூட்டி பார்த்துட்டு பண்ணி ஒழுங்கா இருக்க எல்லாமே இருக்கு சார். போஸ்ட் ஒழுங்கா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு. மணி ஆர்டர் எல்லாம் கரெக்டா டெலிவரி ஆகுதா? டெலிவரி ஆகுது சார். பார்சல் எல்லாம் கரெக்டா கொண்டு போய் கொடுத்துறியா? கொடுத்துறேன் சார். நம்பலாமா? வேணா செக் பண்ணிக்கங்க சார். நான் இங்க தானே இருக்க போறேன். செக் பண்ணாம இருப்பனா? சரி சரி. நான் போன்ல ஒரு விஷயம் சொன்னேன். எனக்கு வீடு பார்க்க சொல்லி அதை பாத்துட்டியா? அப்பவே பாத்துட்டேன் சார். வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு சார். அப்ப என் பொண்ணுக்கு போன் பண்ணி வர சொல்லலாமா? வர சொல்லுங்க சார்.